எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அத்தியாவசிய சேவைகளுக்கான பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1968 தான் எஸ்மா ஆக்ட் வந்து இயற்றிருப்பாங்க. உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1950ஆம் ஆண்டு. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1961. சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்து தமிழக அரசு சார்பில் எந்த விருது வழங்கப்படுகிறது? பேராசிரியர் அன்பழகனார் விருது. புற்றுநோய் தரவுகளுக்காக தமிழகத்தில் தொடங்கப்பட்ட பிரத்யேக இணையதளம் எது? ஆன்சர் டிஎன் கிரெஸ்ட். பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2000ஆம் ஆண்டு. பாரத் பெட்ரோலியத்தின் நகர எரிவாயு விநியோக வலையமைப்புக்கு அடிக்கல் நாட்டியுள்ளவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஹோர்மோஸ் நீரிணை டேஷ் விநியோகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஆன்சர் கச்சா எண்ணெய். சர்வதேச எரிசக்தி முகமை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1974ஆம் ஆண்டு. மார்ச் 13ஆம் தேதி டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மோட்டிவேஷன் குவாட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து திருக்குறள் சொல்லியிருந்தோம். கமெண்டில் வந்து ஒரு நாள் திருக்குறள், இன்னொரு நாள் வந்து மோட்டிவேஷன் குவாட் இப்படி மாற்றி மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மோட்டிவேஷன் குவாட்டு, நாளைக்கு வந்து திருக்குறள் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் டேக்கிங் டைம் டசன்ட் மீன் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். அதாவது என்னென்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, அது நடக்கிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால அது நடக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்காரன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸு போகிறதுக்கு டைம் ஆகும் தானே. பஸ்ஸில் ஏறினோடனே அந்த இடத்துல இறங்க முடியாது இல்லையா. ஸோ பஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த இடம் வந்தோடனே நம்ம வந்து பஸ் நிற்கும், நம்ம இறங்கிடலாம். ஸோ நீங்கள் அந்த பயணத்தில் இருக்கும்போதே இது நடக்கலையே நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அது கரெக்டாக நடந்துடும் நீங்கள் பயணத்தில் இருந்தீங்க அப்படின்னா. அதான் வந்து இன்றைக்கி குவாட். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவிலேயே முதன்முறையாக நுண்பாசி அடிப்படையிலான பியூர் ஏர் கோபுரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் நியூ டெல்லி. ஸோ காற்று மாசுபாடு அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம நியூஸில் எங்கே காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம தலைநகரம் டெல்லியில் தான் வந்து காற்று மாசுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடை குறைக்கிற வகையில் நுண்பாசி அடிப்படையில் இப்போது பியூர் ஏர் கோபுரத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பியூர் ஏர் டவர், இதான் வந்து அந்த ஏர் டவர், பியூர் ஏர் டவர். அதாவது பியூரிஃபை பண்ணது காற்று. எப்படி வந்து இதை பியூரிஃபை பண்ணுறாங்க காற்றை அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா நுண்பாசி, அதாவது மைக்ரோ ஆல்கே அப்படிங்கிறத யூஸ் பண்ணி காற்று மாசு இருக்கு இல்லையா, காற்றில் கலந்துருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸு இதெல்லாத்தையுமே உறிஞ்சுது இந்த மைக்ரோ ஆல்கே நுண்பாசி. ஸோ அதன் மூலமாக காற்று அப்படிங்கிறது சுத்தமாக மாறுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா NH48 நேஷ்னல் ஹைவே நம்பர் 48 வந்து டெல்லியில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏரோ சிட்டி நெடுஞ்சாலையில் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த பியூர் ஏர் கோபுரத்தை. இதில் எதை யூஸ் பண்ணியிருக்காங்க? மைக்ரோ ஆல்கே நுண்பாசியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நகர்ப்புற காற்று மாசுபாட்டை எதிர்த்து போராடணும், காற்றை வந்து சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டவரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல். மக்களவைத் தலைவர் அல்லது துணைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் பரிசீலனையில் உள்ளபோது அவை அலுவல்களுக்கு அவர் தலைமை தாங்க முடியாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 96. ஸோ மக்களவைத் தலைவர் அப்புறம் மக்களவை துணைத் தலைவர் இவங்க வந்து ஆர்டிகல் 93 படி தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க. அதாவது எம்பிக்கள் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 93. இப்போ இவங்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிரான தீர்மானம் வந்து மக்களவையில் பரிசீலனையில் இருக்கும்போது அந்த டைமில் சபாநாயகர் வந்து அந்த மக்களவைக்கு வந்து தலைமை தாங்க முடியாது. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 96. ஏன்னா அவருக்கு எதிராகவே கொண்டு வரும்போது அந்த அவையை அவரே நடத்தினா கரெக்டாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால அவை நிகழ்வுகளுக்கு அலுவல்களுக்கு வந்து இவர் தலைமை தாங்க முடியாது. அந்த மாதிரி பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து அது பரிசீலனையில் இருக்கும்போது பதவி நீக்க தீர்மானமோ அவருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்து அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும்.
ஸோ அந்த மாதிரி தான் இப்போது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கார் இல்லையா, அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தீர்மானத்தில் வந்து வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அந்த தீர்மானம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து மறுபடியும் அவர் வந்து மக்களவைக்கு தலைமை வகுக்க அவர் பொறுப்பு இயல்பு நிலைக்கு வந்து திரும்பியிருக்காரு. அப்படிங்கிறனால தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறோம். அவர் பதவி அதாவது அந்த அவருக்கு எதிராக தீர்மானம் இருக்கும்போது அலுவல்களுக்கு அவர் தலைமை தாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 96 அப்படிங்கிறது. அடுத்து ஒரு மக்களவையில் சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவது பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 93. ஆர்டிகல் 94 அப்படிங்கிறது என்ன, சபாநாயகரை வந்து பதவியிலேருந்து விலகிறது, அவரை பதவியிலேருந்து நீக்கம் செய்கிறது, அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 94. 95 வந்து சபாநாயகர் என்னென்ன பணி செய்யணும், அவருக்கான பொறுப்புகள் என்ன, அதை பற்றி சொல்லுது ஆர்டிகல் 95. 96 இப்போ தான் பார்த்தோம். அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது அவையே இவர் தலைமையேற்று நடத்த முடியாது. அடுத்து பிரிவு 100, அதாவது ஆர்டிகல் 100 அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, அந்த தீர்மானம் நிறைவேறதுக்கு இப்போ ஒரு வாக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ 50-50 அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஓட்டு வந்து இந்த தீர்மானத்துக்கு கிடச்சிச்சு அப்படின்னா வின் ஆயிரும், கிடைக்கல அப்படின்னா அது தோற்றுரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சமநிலை வாக்கு வரும்போது, அவையில் சமநிலையான சுச்சுவேஷன் வரும்போது சபாநாயகர் வாக்களிக்கலாம். ஸோ அவர் வந்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் வாக்களிக்கலாம், ஆதரவு இல்லாமல் எதிராகவும் வாக்களிக்கலாம். அவர் எதுக்கு வாக்களிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி சக்ஸஸ் ஆகும் அது. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தின் 27வது ஆளுநராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆர்வி அர்லேக்கர். ஸோ இப்போது கேரளாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தான் தமிழ்நாட்டுடைய 27வது ஆளுநராக இப்போது பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவருக்கு கேரளாவுடைய ஆளுநராக இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய ஆளுநர் பொறுப்பு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழ்நாட்டுடைய 27வது ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு, கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இவருக்கு. இவருக்கு வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான ஏஎஸ் தர்மாதிகாரி அவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாடுடைய ஆளுநராக இருந்தவர் வந்து RN ரவி, அவர் மேற்கு வங்க மாநில ஆளுநராக இப்போது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். சமீபத்தில் தெலுங்கானாவுடைய ஆளுநராக சிவ் பிரதாப் சுக்லா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக ஜிஷ்ணுதேவ் வர்மா, நாகாலாந்துக்கு வந்து நந்த் கிஷோர் யாதவ், பீகாருக்கு வந்து அடா ஹஸ்னைன், அடுத்து ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துக்கு வந்து கவிந்தர் குப்தா, லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு வந்து துணைநிலை ஆளுநராக வினய்குமார் சக்சேனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லிக்கு வந்து துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சிங் சந்து இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரீசன் அப்பாயின்மெண்ட். அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் DRDO எந்த விமானத்திலிருந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ADC 150 வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது? ஆன்சர் P-8I பொசைடன் விமானத்திலேருந்து இந்த ADC 150 அப்படிங்கிற ஒரு கேரியரை வந்து கப்பலில் இறக்கியிருக்காங்க. ஏர்லேருந்து கீழே போட்டு அதை வந்து சாஃப்டாக வந்து கப்பலில் இறக்கியிருக்காங்க. கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, என்ன கேரியர் அப்படின்னா இதில் வந்து ஒரு 150 kg வரைக்கும் உள்ள அத்தியாவசியமான பொருட்களை கப்பலில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ அவசர கால டைமில் நடுக்கடலில் நிற்கிதுன்னு வச்சுங்களேன், அது அந்த கப்பல் வந்து எங்கே வர முடியாது, அந்த கரைக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அவசர காலங்களில் கப்பலில் வந்து இப்போ உயிர் காக்கும் சேவைகள் வழங்கணும் அல்லது அத்தியாவசிய பொருட்களை வழங்கணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த ADC 150 அப்படிங்கிற கேரியர் வந்து P-8I பொசைடன் அப்படிங்கிற விமானத்துலேருந்து கப்பலில் இறக்கி இப்போது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த ADC 150 அப்படிங்கிறது. DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதான் வந்து P-8I பொசைடன் விமானம். இந்த விமானத்தில் இந்த கேரியர் இருக்கு இல்லையா, அந்த கேரியரை வந்து கீழே இறக்கி கப்பலில் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து நடத்திருக்காங்க. ADC 150 தான் அந்த கேரியர். ADCனா ஏர் ட்ராப்பபிள் கண்டெய்னர். ஸோ வானத்துலேருந்து கீழே இறக்கக்கூடிய ட்ராப் பண்ணக்கூடிய கீழே போடக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் இந்த ADC 150 அப்படிங்கிறது. ஸோ இந்த கண்டெய்னரில் 150 kg வரைக்கும் அத்தியாவசியமான பொருட்களில் கொண்டு போய் நடுக்கடலில் உள்ள கப்பலில் வழங்க முடியும். ஸோ இப்போது நடுக்கடல்லேருந்து கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்குது அந்த கப்பல் அப்படின்னா அங்கே அவசரமான மருத்துவ சேவை வழங்கணும்னா அதுக்கான மருத்துவ பொருட்கள், உயிர் காக்கும் உபகரணங்கள், மற்ற முக்கியமான பொருட்களை வந்து வான்வழியாக நம்ம அனுப்ப முடியும். அந்த கப்பல் வந்து கரைக்கு வந்துட்டு தான் அந்த சேவைகளை பெறணும்னு கிடையாது.
நடுக்கடலில் இருக்கும்போதே கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏடிசி 150 அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓ. டிஆர்டிஓ மட்டும் இல்லை, டிஆர்டிஓவோட இந்திய கடற்படையோட இணைஞ்சு தான் டிஆர்டிஓ இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. சர்லாபன் என்ற முன்முயற்சி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் கால்நடை வளர்ப்பு. ஸோ இப்போது சர்லாபன் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா அமுல். ஸோ நாட்டின் மிகப்பெரிய பால் கூட்டுறவு நிறுவனம் தான் அமுல். ஸோ இந்த அமுல் வந்து அடிப்படையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சர்லாபன் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாரத்தில் 24 மணி நேரத்துக்கும் 24 hours சர்வீஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சர்லாபன்கிற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான ஏதாவது விஷயங்களை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பெண்கள் இருக்காங்கன்னா, கால்நடை வளர்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அமுல் நிறுவனம் தான் ஃபெப்ரவரியில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நிறைய பேருக்கு வந்து கால்நடை வளர்க்குறாங்கன்னா அதை பற்றி நாலேஜ், இப்போது அந்த கால்நடைக்கு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், உற்பத்தி திறனை அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் இந்த சர்லாபன். ஸோ இப்போது கால்நடைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன உணவளிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம், தடுப்பூசி எப்பப்போ போடணும்னு தெரிஞ்சுக்கலாம், இனப்பெருக்கம், அரசுடைய திட்டங்களை எப்படி நீங்கள் ரீச் பண்ணலாம், கால்நடை வளர்ப்பு நடைமுறைகள், இந்த மாதிரி சம்மந்தமான உங்களுக்கான நுண் அறிவுகளை இந்த சர்லாபன் வந்து வழங்குது. 24 மணி நேரமும் இது வழிகாட்டுதல்களை வழங்குது. ஸோ இப்போ தகவல் இடைவெளிகள் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியலை அப்படின்னா அதை தான் தகவல் இடைவெளி. நமக்கு அந்த அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறத குறைக்கிறது, பண்ணை உற்பத்தி திறனை மேம்படுத்துறது, கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது தான் இந்த சர்லாபன் அப்படிங்கிறதோட முக்கியமான நோக்கம். அடுத்து ரீசன் நியூஸ். இந்திய ரயில்வேயில் அறிமுகப்படுத்தப்பட்ட மனித வடிவ ரோபோ பேர் என்னென்னா ஏஎஸ்சி அர்ஜுன். மோசடி அழைப்புகள் குறித்து புகார் அளிக்க ட்ராய் வந்து டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இசிஐ நெட் அப்படிங்கிறது இப்போது வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை அது சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பு தேர்தல் ஆணையம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தாய்மை அப்படிங்கிற ஒரு ஆப்பு, இது எதுக்காகனா மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக, கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்கிறதுக்காக இந்த தாய்மை ஆப்பு. மாணவர்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க இல்லையா, அதுக்கான அறிவிப்புகளை உடனுக்குடன் எளிமையாக அறிந்து கொள்வதற்காக தேர்வு களம் அப்படிங்கிற ஆப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ஞானேஷ்குமார். ஸோ இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்து இருக்கார். இப்போ எதுக்காக ஞானேஷ்குமார் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் நிறைய மாநிலங்கள் பீகார், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் இங்கெல்லாம் வந்து அந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து என்னென்னா ஆளுங்கட்சியும் இவரும் சேர்ந்து தான் நிறையா வாக்காளர்களை நீக்கிட்டாங்க இப்போ அந்த வாக்காளர் பட்டியல்லேருந்து. ஸோ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தனித்து செயல்படலை, அதாவது அரசியலும் இவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே குற்றம் சாட்டி இப்போது அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி நீக்கம் கோருவதற்கான தீர்மானம் சம்மந்தமாக நோட்டீஸில் ஒரு 193 எம்பிக்கள் கையொப்பமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இவரை பதவி நீக்கம் செய்யறதுக்காக. ஸோ இப்போ தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையரை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவரை பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான நோட்டீஸில் மக்களவை நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ மக்களவை எம்பிக்கள் 100 பேரும், மாநிலங்களவை எம்பிக்கள் 50 பேரும் கையொப்பமிட்டிருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க, இவரை பதவி நீக்கம் செய்வது சம்மந்தமாக தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க நாடாளுமன்றத்தில். இப்போ உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு என்ன நடைமுறை பின்பற்றாங்களோ அதே நடைமுறை தான் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கும் கடைபிடிக்கப்படுது. ஸோ நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரலை. இப்போ வந்து கொண்டு வர போகிறதா நம்ம பார்க்க முடியுது. நோட்டீஸில் வந்து சைன் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி நோட்டீஸ் வந்து ஏற்றுக்கிட்டு பதவி நீக்க தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க தலைமை தேர்தல் ஆணையர். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா சபை பிரகடனப்படுத்தியுள்ளது? 2026. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ விவசாயத்தில் பெண்களுடைய பங்களிப்பை வந்து நம்ம கௌரவிக்கும் வகையிலையும் அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா சபை 2026 இந்த இயரை வந்து பிரகடனப்படுத்தியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க, அங்கீகரிச்சிருப்பாங்க. இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ பெண்களுக்கான திட்டங்கள், மத்திய அரசு சார்பில் நடத்தக்கூடிய திட்டங்கள் பற்றிலாம்
திரௌபதி முர்மு, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க ஒரு நிகழ்ச்சியில். அதனால தான் பற்றி பார்க்குறோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக 2026 வந்து அறிவிச்சிருக்காங்க. வேளாண் துறையிலே பெண்கள் வந்து பெண்களுக்காக என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய இனிஷியேட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதமரின் ஜன்தன் திட்டம். இது 2014 ஆகஸ்ட் 28 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது நிதி அமைச்சகம் மூலமாக இது செயல்படுத்தப்படுது. எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், 0 பேலன்ஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் 57 கோடி வங்கி கணக்குகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட்டு. 56% வந்து அதில் பெண்கள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா கிராமப்புற வாழ்வாதார இயக்கம். இது வந்து வறுமை ஒழிப்புக்கான திட்டம் தான். கிராமப்புறங்களில் வறுமையை போக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான விஷயங்களை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை. வறுமை நிவாரண திட்டம் தான் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படிங்கிறது. 2011 கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் அஜீவிகா தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம் அப்படின்னு தான் தொடங்கியிருப்பாங்க இந்த ஸ்கீமை. நவம்பர் 2015 தான் இதை தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் சொல்லிட்டு பேரை மாற்றிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோகர் யோஜனாவுடைய மேம்படுத்தப்பட்ட ஒரு பதிப்பு தான் இந்த தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படிங்கிறது. இந்த ஸ்கீமில் 10 கோடி குடும்பங்கள், 90 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களும் பயன்பெறுவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்த 4.6 கோடி பெண் விவசாயிகள் வந்து மேம்படுத்தப்பட்ட வேளாண் நடைமுறைகளை இப்போ பின்பற்றுவதற்கு ஆதரவும் வழங்கப்படுது. அதில் முக்கியமாக நம்ம சொல்கிறோன்னா நமோ ட்ரோன் திதி திட்டம் சொல்லலாம். ட்ரோன்கள் மூலமாக நம்ம அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜியும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து சுயமாக ஒரு வேலை பண்ணுறதுக்கும் ஈடுபடுத்த முடியும். எப்படின்னா இப்போ ட்ரோனை வந்து இயக்குறதுக்கு பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் நமோ ட்ரோன் திதி திட்டம். இப்படி ட்ரோனை இயக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரோனை அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணி நம்ம விதைக்கிறது, மருந்து தெளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் ட்ரோனை. இந்த ஸ்கீம் வந்து 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் தான். ஸோ இது வந்து இந்த பார்த்தோம் இல்லையா, தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார மிஷன் சொல்லிட்டு, இதன் கீழ் தான் ட்ரோன் தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, மகளிருக்கு அதுக்கான பயிற்சிகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க நமோ ட்ரோன் திதி திட்டம்ங்கிறத. ஸோ 14,500 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும், ட்ரோன்களுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்க. பெண்களுக்கு அவங்களோட வருமானங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ட்ரோனை யூஸ் பண்ணுறதுனால விவசாய உற்பத்தியும் மேம்படும் விவசாயத்தில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ பூச்சிக்கொல்லிகள், உரங்களை வந்து விவசாயத்தில் பயன்படுத்துறதுக்கு ட்ரோன்களை யூஸ் பண்ணிக்கலாம். லக்பதி திதி திட்டம், இது 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான திட்டம் தான் லக்பதி திதி திட்டம். அதாவது இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சுயமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியத்தோட, சப்சிடியோட கடன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக பெண்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கி 1 இயருக்கு 1 லட்சத்துக்கும் மேலே, அதாவது இது லட்சாதிபதி திதி திட்டம்னு பார்க்குறோம். பெண்களை லட்சாதிபதியாக மாற்றுறது தான் இந்த திட்டம். ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுதுன்னா ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது. ஸோ 6 கோடி பெண்களை வந்து லட்சாதிபதி பெண்களாக மாற்றுவதற்கு ரீசெண்டாக தான் டார்கெட் வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு 3 கோடி பெண்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே அதிகமாக சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த டார்கெட் வந்து எட்டப்பட்டிருக்குன்னு. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1945. யுஎன்எஸ்சி, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், இது 1945 தான் இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்குது. இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் பார்த்திங்கன்னா 5 நாடுகள் வந்து பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கும். அந்த 5 நாடுகள் என்னென்னா சீனா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, யூகே, அமெரிக்கா. 10 நாடுகள் வந்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளாக இருக்கும். இப்போ எதுக்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ அமெரிக்கா, இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, ரொம்ப தூரம் நெடுந்தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அவங்க மேலே தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை அடுத்து ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் உள்ள வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா உடைய இராணுவ தளங்கள் மீது என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ இதில் வந்து ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் கொண்டு போகிறது அப்படிங்கிறதும் ஸ்டாப் ஆயிடுச்சு. சர்வதேச அளவில், உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம பார்த்துருப்போம்.
ஸோ இதை கண்டித்து தான் நிரந்தரமல்லாத உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பினராக இருக்கக்கூடிய பஹ்ரைன் வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானத்துக்கு 13 நாடுகள் ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஸோ ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சீனாவும் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளலை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் ஷெங்லாங் சூயஸ் மேக்ஸ் என்பது டேஷ் ஆன்சர் எண்ணெய் கப்பல். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் இந்த தாக்குதல் நடந்து ஹோர்மூஸ் நீரிணை வந்து அதுலேருந்து சரக்கு கப்பல்கள் வந்து கிராஸ் பண்ணி வர முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு ஒரு கப்பல் வந்து வந்திருக்கு, எண்ணெய் கப்பல். அந்த கப்பல் தான் ஷெங்லாங் சூயஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கப்பல் தான் இந்தியாவுக்கு இப்போ மும்பை துறைமுகத்தை வந்தடைச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் எப்படி வந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஏஐஎஸ் டிரான்ஸ்பாண்டரை அணைச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து பயணிச்சிருக்காங்க அவங்க. ஏன்னா தகவல் தெரிஞ்சிச்சுன்னா ஏவுகணைகளை வந்து லான்ச் பண்ணுவாங்களே இதை அழிக்கிறதுக்கு. ஸோ ஏஐஎஸ் டிரான்ஸ்பாண்டரை அணைச்சிட்டு தான் இந்த கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்தடைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏத்தென்ஸ் கப்பல் நிறுவனத்தை சேர்ந்த ஷெங்லாங் சூயஸ் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கப்பலானது லைபீரிய கொடி பொருத்தப்பட்ட கப்பல். அந்த கப்பல் இப்போ சவுதி அரேபியாவில் தொடங்கி அங்கே தான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த துறைமுகத்துலேருந்து இப்போது ஃபஸ்ட் டைம் மும்பை துறைமுகத்துக்கு வந்திருக்கு. இந்த ஹோர்மூஸ் நீரிணையில் இந்த பிரச்சனை இருக்கிற டைமில். இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். நிதி ஆயோக்கின் நிதி சுகாதார குறியீடு 2026 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஒடிசா. ஸோ நிதி ஆயோக் பார்த்திங்கன்னா இப்போது இந்த வருஷத்துக்கான நிதி சுகாதார குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிதித்தன்மை ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற சம்மந்தமாக ஆய்வு செஞ்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒடிசா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு. செகண்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா கோவா 54.7 புள்ளிகளோட செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஜார்க்கண்ட் வந்து 50.5 பாயிண்டோட தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஒடிசா வந்து 73.1 பாயிண்டோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஸோ நிதி ஆயோக்குடைய நிதி சுகாதார குறியீடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சுமன் பெரியும் தலைமை நிர்வாக அதிகாரியான நிதி சிப்பரும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது செகண்ட் எடிஷன், 2வது எடிஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாநிலங்களுடைய நிதி செயல்திறன் எப்படி இருக்குது, நிதி உறுதிப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பீட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முன்னணி மாநிலங்கள் பிரிவில் குஜராத், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா செயல்திறன் பிரிவில் வந்து கேட்டகரியில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஒடிசா, செகண்ட் பிளேஸ் கோவா, தேர்ட் பிளேஸ் ஜார்க்கண்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. உலக சிறுநீரக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 12. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துடைய 2வது தேர்ஸ்டே, செகண்ட் தேர்ஸ்டேயில் தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். வியாழக்கிழமை, மார்ச் மாதத்துடைய 2வது வியாழக்கிழமையில் தான் இந்த வேர்ல்டு கிட்னி டே அப்படிங்கிற செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் மார்ச் 12 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்ச் மாதத்துடைய 2வது வியாழக்கிழமை இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் மார்ச் 12. தீம் என்னென்னா கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் தி பிளானட் அப்படிங்கிறது தான் தீம். அடுத்து ஸ்போர்ட்ஸு. ஃபிஃபா வேர்ல்ட் கப் கால்பந்து போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? எவ்ரி 4 இயர்ஸ், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது? இப்போது இந்தியா வந்து சாம்பியனாக இருக்காங்க இல்லையா, 10th எடிஷன் நடந்துச்சுன்னு பார்த்தோம். இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்க இந்த போட்டியை. ஃபைனல்ஸில் நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியன் ஆனது அப்படின்னு பார்த்தோம். சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன்னு பார்த்தோம். ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறாங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. கொஸ்டின் ஆஃப் த டேன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபிஃபா வேர்ல்ட் கப் கால்பந்து போட்டிங்கிறது 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த போட்டி அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவில் நடக்க போகுது. ஜூன் 11லேருந்து ஜூலை 19 வரைக்கும். இதில் வந்து ஈரான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க இந்த வேர்ல்டு கப்புக்கு. ஸோ இந்த உலக போட்டியில் பங்கேற்கிறதுக்கு ஈரான் அணி வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ஈரான் தெரிவிச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு போனால் அங்கே வந்து இந்த வீரர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி கருதி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு போட்டி, ஆசியான் கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி. அதை விளையாடுறதுக்காக ஈரான் மகளிர் கால்பந்து அணி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போது அங்கே ஈரான் கால்பந்து வீராங்கனைகள் 6 பேருக்கு ஆஸ்திரேலியா வந்து அடைக்கலம் அளிச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். மத்திய கிழக்கு போர் நடக்குது இல்லையா, அதனால சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 80 லட்சம் பீப்பாய் வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எரிசக்தி முகமை தெரிவிச்சிருக்கு.
இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட வர்த்தக கூட்டுறவு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா வந்து ஒரு புதிய விசாரணை தொடங்க போகிறாங்க. இவங்களுடைய இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடுகளில் வர்த்தக நடைமுறைகள் நியாயம் இல்லாததுனால அமெரிக்க உற்பத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விசாரணையை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது இல்லையா? இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் ஏக்கருக்கு தலா 5000 சொல்லிட்டு 4.25 கோடி பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையானது வரவு வைக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம், கவனிங்க. இந்தியாவிலேயே முதன்முறையாக நுண்பாசி அடிப்படையிலான பியூர் ஏர் கோபுரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் நியூ டெல்லி. மக்களவைத் தலைவர் அல்லது துணைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் பரிசீலனையில் உள்ளபோது அவை அலுவல்களுக்கு அவர் தலைமை தாங்க முடியாது என்று கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 96. தமிழகத்தின் 27வது ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். சமீபத்தில் DRDO எந்த விமானத்திலிருந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ADC 150 வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது? ஆன்சர் P-8I பொசைடன். சர்லபேன் என்ற முன்முயற்சி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? கால்நடை வளர்ப்பு. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தியுள்ளது? ஆன்சர் 2026. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1945. சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் ஷெங்லாங் சூயஸ் மேக்ஸ் என்பது டேஷ்? ஆன்சர் எண்ணெய் கப்பல். நிதி ஆயோக்கின் நிதி சுகாதார குறியீடு 2026 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஒடிசா. உலக சிறுநீரக தினம் 2026 எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 12. ஃபிஃபா வேர்ல்ட் கப் கால்பந்து போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? ஆன்சர் எவ்ரி 4 years. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பை பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 750. அடுத்து குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பேட்ச், பாலிட்டி, அப்புறம் எக்கனாமி பேட்ச் தனித்தனியாக ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.